சென்னை தண்டையார்பேட்டையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ஆர்கே நகர் பகுதி குழு சார்பாக ஒன்றிய அரசு கொண்டு வந்த வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி ஆர்கே நகரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கரூர் மாவட்டம் குடித்தாலை அருகே அரப்பள்ளிப்பட்டியில் காமாட்சியம்மன் மாசி பெரியசாமி பொய்க்கரை மாசிமலை அன்னமார் சாமி கோவிலின் முப்பூசை விழா 45 ஆண்டுகளுக்கு பிறகு காவிரி ஆற்றில் சுவாமி அழைப்புடன் துவங்கியது. பின்னர் மருளாளியல் வேல் மற்றும் கரக்கத்தினை மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தடைந்த பின்பு சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் கருமத்தப்பட்டியில் கூலி உயர்வு கோரி விசைத்தறியாளர்கள் நடத்தி வரும் கால வரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தின் போது போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்ய போவதாக வதந்தி பரவியுள்ளது. இதனால் நள்ளிரவில் 500க்கும் மேற்பட்ட விசைத்தறியாளர்களின் குடும்பத்தினர் அங்கு திரண்ட நிலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தமல்லி அருகே அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புட்லூர் ரயில் நிலையம் அருகில் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள், கழக உறுப்பினர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கெச்சிலாபுரம் கிராமத்தில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பெண்ணை பாலியல் வன்புணர்ச்சி செய்ய முயற்சித்த வழக்கில் மல்லர் மீட்பு கழக நிறுவனத்தின் தலைவர் செந்தில் மல்லர் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் உத்தரவின்படி கழுகுமலை காவல் நிலைய போலீசார் அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே தென்குடி மாரியம்மன் கோவிலில் 40 அடி உயர சப்பரத்துடன் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் இந்த தீமிதி திருவிழாவில் தென்குடி கிராம மக்கள் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கொல்லம் அருகே வீட்டில் தனியாக இருந்த சுப்பிரமணி என்பவரை வடமாநில நபர் கொலை செய்ய முயற்சித்துள்ளார். அப்பொழுது அவரை பிடித்த கிராம மக்கள் மற்றும் முதியவரின் மகன் வடமாநில நபரை பலமாக தாக்கிய நிலையில் கவலைக்கிடமான நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வடமாநில நபர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் வடமாநில நபரை பலமாக தாக்கிய வழக்கில் முதியவரின் மகன் மணிகண்ட பூபதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின் ஈரோடு மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடுகளில் திருட முயற்சித்த போது நாய்கள் குறைத்ததால் தப்பித்து ஓடிய மர்ம நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து அப்பகுதி வாசிகள் கிளாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் சிசிடிவி கேமரா பதிவுகளின்படி போலீசார் மர்ம நபரை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் SK ஜாகிர் ஹுசேன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மனிதநேய மக்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி 22ஆம் தேதி சென்னை ரிசர்வ் வங்கி முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த போராட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் இணைந்து ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டுவதென்று காஞ்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலை ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் கோவில் சித்திரை திருவிழாவின் 8ஆம் நாளான இன்று திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி கோஷங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு வரையிலான முதல் குளிர்சாதன மின்சார ரயில் சேவை இன்று துவக்கப்பட்டது. முதல் கட்டமாக சென்னையில் இருந்து தாம்பரம் வழியாக செங்கல்பட்டு வரை இயக்கப்பட்ட நிலையில் இந்த ரயில் சேவை பயணிகளிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகில் பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி புதிய பேருந்து நிலையம் அணுகுசாலை அருகே தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி மாவட்ட திமுக மாணவர் அணி அமைப்பாளர் EST கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பாலப்பந்தல் அருகே உள்ள மதுக்கடையில் மதுபோதையில் ஒருவர் தாக்கிக் கொண்டனர். தொடர்ந்து அதே கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை எடுக்காததே மோதலுக்கு காரணம் என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் குனியமுத்தூர் அருகே மது அருந்துவிட்டு குடும்பத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மகனை தந்தை கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக தந்தையை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இணைந்து அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரண பொருட்களும் வழங்கினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தந்தியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தொடர்ந்து 34 நாட்கள் நடைபெறும் நிலையில் இன்று 80ஆம் ஆண்டு முத்துப்பள்ளக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. இத்திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் சுல்தான் பத்தேரி சாலையில் சுற்றிய காட்டு யானைகளை இளைஞர் ஒருவர் வீடியோ எடுக்க முயன்றுள்ளார். அப்பொழுது அந்த இளைஞரை காட்டு யானைகள் துரத்திய நிலையில் இது குறித்தான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பஞ்சுகாலிப்பட்டியில் மனைவி கொலை வழக்கில் கடந்த 10 ஆண்டுகளாக தலைமறைவாகியிருந்த நாகராஜ் என்பவரை தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.